திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் கிராமத்தில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு எண்ணெய் பெற்ற தாயார் சமேத ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் திருக்கோவிலில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் திருநின்றவூர் கிராமத்தில் அமைந்துள்ள 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அருள்மிகு எண்ணெய் பெற்ற தாயார் சமேத ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள் திருக்கோவிலில் திருக்குடமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் திவ்ய தேசத்தில் உள்ள ஸ்ரீ பக்தவத்சல பெருமாள், ஸ்ரீ எண்ணெய் பெற்ற தாயார், ஸ்ரீ ஆண்டாள் மற்றும் அனைத்து சன்னதிகளும், விமான மண்டப, ராஜகோபுரம் முதலானவைகளும் எம்பெருமான் திவ்ய ஆக்ஷைப்படியும், ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திவ்ய அனுக்கிரகப்படியும் ஜீர்ணோத்தாரங்கள் செய்யப்பட்டு புனித நீரை ஊற்ற திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் கலந்து கொண்டு சுவாமியின் அருளை பெற்றனர். பின்னர் அருள்மிகு எண்ணெய் பெற்ற தாயார் சமேத ஸ்ரீ பக்தவத்சல பெருமாளுக்கு மகா கும்பாபிஷேகம், தீபாராதனையும் நடைபெற்றது. ஆனது இங்கு சேர்க்கப்பட்ட பிற்பாடு, அதற்கு பிற்பாடு கர்ப்ப கிரகத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அங்கு புரோக்ஷணம் செய்யப்படும். இப்பொழுது அந்த எம்பெருமானுக்கு கும்பத்துக்கு ஹாரதியானது காட்டப்படுகிறது. இதே சமயத்திலே கர்ப்ப கிரகத்திலே எழுந்துள்ள இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானுடைய திருமேனியானது, அந்த திருமேனிக்கு தீர்த்தம் சேர்க்கப்பட்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டு இந்த தீர்த்தமானது அங்கே ஊற வேண்டும், அந்த திருமேனியிலே ஊற வேண்டும். அப்படியான பிற்பாடு எம்பெருமானுடைய அந்த கும்பத்திலே இருக்கக்கூடிய சக்திகள் எல்லாம் அங்க இருக்கிற திருமேனியில அந்த எம்பெருமானுடைய திவ்யமங்கள விக்கிரகத்திலே சென்றுவிடும். அதற்கு பிற்பாடு அந்த எம்பெருமான் பத்தராவி பெருமான் அந்த திருமேனியிலே காட்சியளிப்பான். இதற்கு முன்பாக எப்படி சேவித்துக் கொண்டிருந்தோமோ மூலமூர்த்திய அப்படியே நாம் சேவிக்கும்படியானதொரு பாக்கியத்தை பெறுகிறோம். இப்படிப்பட்ட நன்மைக்காகவும் வேண்டிக் கொண்டு எல்லோருக்கும் அந்த பகவானுக்கு திருஷ்டி கழிப்பதால் ஏற்பட்ட அந்த விஷயம் வர வேண்டும் என்பதற்காகவும் பலிபீடத்துக்கும் சம்பிரோட்சணமாக அந்த தீர்த்தமானது சேர்க்கப்பட்டது. அந்த தீர்த்தத்தை அவரவர்கள் கையிலே கொண்டு தாங்கள் புனிதமடைய வேண்டும் என்ற ஆசையோடு இருக்கிறார்கள். எவ்வளவு மக்கள் கூட்டம்! இந்த எம்பெருமானை சேவிக்க வேண்டும், எம்பெருமானுடைய சம்பிரோட்சண வைபவத்தை கண்டுகளிக்க வேண்டும். கோபுர தரிசனம் என்பது பாப விமோசனம். அப்படிப்பட்ட பாப விமோசனத்துக்கு அனுகுணமாக கோபுர தரிசனத்தை எல்லோரும் பெற்ற அந்த கோபுரமானது ஓங்கி நிற்கிறது. உலகத்துக்கெல்லாம் உயர்ந்து நிற்கக்கூடிய ஓங்கி நின்ற கோபுரம். அந்த கோபுரத்தை சேவித்தாலே நாமும் பாப விமோசனம் பெற்று அவனுடைய திருவடிவாரங்களிலே இருக்கலாம். இப்பொழுது அந்த தீர்த்தமானது சுற்றி இருக்கும்படியான பக்தர்களுக்கு தெளிக்கப்படுகிறது. அவரவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்க தெரியாது. ஆழ்வார் காட்டுகிறார், வெறிதே அருள் செய்வர். தான் யாருக்கு அருள் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறானோ அவனிடமிருந்து எதையுமே எதிர்பாராமல் எம்பெருமான் தான் அந்த அருளை செய்கிறான் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அதே போலத்தான் இப்பொழுது இந்த கும்பத்திலே இருந்த தீர்த்தங்களானது பக்தர்களுக்கெல்லாம் தெளிக்கப்படுகிறது. சுற்றும் இருந்த பக்தர்கள், அந்த விமானத்தை சுற்றி இருந்த பக்தர்களுக்கு தெளிக்கப்படும்படியான நிலையை நாம் அற்புதமாக கண்டு கொண்டிருக்கிறோம், கண்டு கழித்து கொண்டிருக்கிறோம். இந்த எம்பெருமான் தான் சேவை சாதிப்பது பற்பல திருவாபரணங்களோடு சேவை சாதிக்கிறான். செங்கமல கடலில் சித்திதழ் போல் விரலில் சேர்திகள் ஆழிகளும் கிண்கிணியும் அறையில் தங்கிய பொன்மடவும் தாளனன் மாதுளையின் பூவோடு பொன்முனையும் மோதிரமும் கெரியும். அவர்கள் உள்ளே ஒரு வழியில் வருகிறீர்கள்.
இங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் போறதுக்கு இங்க இருக்குவாங்க வைப்பாங்க. எக்ஸிட் இந்த வழி. வாங்க பொதுமக்கள் வெளியே போறவங்க வழி பண்ணி கொடுங்க. விஐபி என்ட்ரன்ஸ் கொடிமரம் டு இப்போ எடுப்போம் பாயிண்ட் எடுப்போம் போலீஸ் யாராவது சொல்லிட்டு கொடிமரம் டு ஸ்பெஷல் தரிசனம் கொடிமரம் டு சாதா தரிசனம் கொடிமரம் டு விஐபி என்ட்ரன்ஸ் போலீஸ் வெளியில கொடிமரம்